நான் உங்களுக்கு இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா நான் சொல்லப்போற ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு இன்சல்ட்டா இருக்கலாம். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயமும் உங்களோட பொட்டன்ஷியல்க்கு இன்னும் ரீச் ஆகவே இல்ல. அதான் உண்மையும் கூட. இன் 2021 நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏஆர் காலிங் அப்படிங்கிற ஜாப். நைட் ஷிஃப்ட் ப்ராபப்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேள அந்த ஜாப் பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல அது கேட்கறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாரி ஏஆர் காலிங் நான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு பெருசா அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபைடாலாம் கிடையாது. த திங் நான் போன மெயின் ரீசனே மனி. ஃபினான்ஷியலி நான் வந்து ப்ராப்பரா இல்ல. அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும், ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே அந்த ஜாப்க்குள்ள நான் போனேன். இதனாலயே அந்த ஜாப் எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்ல. சும்மா பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது தான் நான் நெறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். சைட் இன்கம் சொல்லி சொன்னான். சரி அப்ப நம்மளும் ஒரு ஸ்கில் ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரெஞ்ச் படிக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. சரி சொல்லி இந்த பிரெஞ்ச் கோர்ஸ் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். உடனே நான் போய் அங்க பந்தா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கியூசி, என்னோட கொலீக்ஸ் எல்லார்ட்டயுமே வந்து கலீக்ஸ்ன்னு சொல்லணுமா? கலீக்ஸ் இவங்க எல்லார்ட்டயுமே போயிட்டு, இல்ல நான் வந்து இந்த மாரி பிரெஞ்ச் கோர்ஸ் கத்துக்கிறேன். இந்த கோர்ஸ் மூலியமா என்னால வந்து மணி மேக் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு நானா சொல்றேன். உடனே அவங்கலாம் வந்து என்ன பயங்கரமா சப்பாயிச்சாங்க தான். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. ஏன்டா? இது உன்னோட பொட்டன்ஷியல் கிடையாது. உன்னால அந்த அளவுக்குலாம் முடியாது. இப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. திங் அப்ப எனக்கு இருந்த பிலீஃபுமே, எனக்கு இந்த ஜாப விட்டா எனக்கு வேற எதுவுமே கிடையாது என் லைஃப்ல. ஏன்னா என் பொட்டன்ஷியல் எதுவுமே கிடையாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். இவ்வளோதான் வாழ்க்கை. இப்படிதான்ப்பா இருக்கணும். நம்ம வந்து வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து தப்பு. ஐ மீன் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில நான் வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஓகே இதெல்லாம் வந்து தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்ல வந்து இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆக்சுவலி ட்ரேடிங்கிறத பொறுத்தவரைக்கும் நான் பெருசா வந்து பிரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராபப்லி பெருசா யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க இந்த விஷயத்த. அதுல எந்த ஒரு வேல்யூமே கிடையாது சொல்லப்போனா லிட்டரலா. ஓகே ஃபைன். த திங் என்ன அப்டின்னா, ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தென் எனக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அந்த 2022 அட் த எண்டுல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஜாப குவிட் பண்ணிட்டு, ஓகே ஃபைன் நம்ம வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சும்மா எல்லாரையும் மாரி நானும் ரேண்டமா பண்ணணுமே. அதாவது வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக போடணுமே. இது வந்து வந்தாலே போதும். நான் வந்து பீக் ஆயிடலாம், நம்ம பெரிய ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த இந்த யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஜர்னிக்குள்ள வந்தேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஜர்னிக்குள்ள நான் வரும்போது, நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்லாம் வந்து பெருசா வந்து எடுத்துக்கவே இல்ல. ஜஸ்ட் எல்லாருமே போட்ட கன்டென்ட் இங்க ஏதோ போட்ட கன்டென்ட் எடுத்து நானும் அதே மாரி அவங்கள மாரி கொஞ்சம் மாடுலேஷன்லாம் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி YouTubeல நெறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் கன்டென்ட் அப்படிதான் இருக்கும். சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி சொல்ற மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால நான் ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். அது பெருசா எனக்கு ரீச்செல்லாம் குடுக்கவே இல்ல. சும்மா பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த டைம்ல பண்ணிட்டே இருக்கேன். நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, நான்லாம் எதுக்குமே ஒரு சில இந்த எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நம்மள நெறைய பேர் யோசிப்போம். எங்க அப்பா எனக்கு வந்து எதுவுமே சேர்த்து வைக்கல. எங்க அம்மா வந்து எனக்கு பெருசா எதுவுமே பண்ணவே இல்ல. என் வீட்ல எனக்கு சப்போர்ட்டே இல்ல. என் என்வைரன்மென்ட் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. என் பீப்பிள் ரொம்ப ஃபில்த்தியா இருக்காங்கன்னு, இப்டி உங்களுக்கு இருக்கிற எல்லா மென்டாலிட்டியும் உங்கள விட அதிகமாவே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா, நான் வளர்ந்த விதம், நான் வளர்ந்துட்டு இருக்க சொசைட்டி, இல்ல என்ன சுத்தி இருக்கிற பீப்பிள் என்விரான்மென்ட் எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே பயங்கர டாக்ஸிக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. எப்படி அப்ப எனக்கு அது வந்து பெருசா பெருசா தெரிஞ்சது எதுக்கு இப்போ எனக்கு வந்து பெருசா தெரியல அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். இந்த ஒரே ஒரு விஷயம் என்னோட பொட்டன்ஷியல ரீச் பண்றதுக்கு, என்ன யாருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நான் வந்து ரொம்ப திமிரா, கெத்தா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. த திங் விச் இஸ் புஷ் புஷ் யுவர் செல்ஃப் ஹார்ட் அப்படிங்கிறது. நான் எப்பவுமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பபிள்லயே இருந்தேன். ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன்லயே இருந்தேன். எனக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். என்ன நான் ஹார்டா ட்ரீட் பண்றதுக்கு பயம். என்சிசில போனா கூட நான் பெருசா வந்து ட்ரில்லு அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு என்சிசி புடிக்கும் தான், புடிச்சிருந்துச்சு தான். பெருசா ட்ரில்லாம் பண்ண மாட்டேன். ஆனாலும் சும்மா ட்ரை பண்ணணுமேங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். என்னைக்குமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு இருந்தாலும், நான் அத எடுத்துக்கிறதுக்கு யோசிப்பேன். பிகாஸ் எங்க வீட்ல என்ன நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்காத, இந்த மாரி லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீனாலே பிரச்சனை தான். இந்த இடத்துல நீ பொறுப்பு எடுத்துக்கிட்டீனாலே பிரச்சனை தான். இப்படி எடுத்துக்கிட்டியா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் திங்ஸ் எப்பவுமே எங்க வீட்ல எங்க அம்மாகிட்டேருந்தும் சரி, இல்ல எங்க வெளியேருந்தும் சரி, எங்க வீட்லருந்து சரி, எல்லார்கிட்ட இருந்தும் இந்த ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அவங்க வளர்ந்த விதம், அவங்க பார்த்த சிச்சுவேஷன், அவங்க அதுவரைக்கும் அந்த ஒரு விஷயம் எடுத்துக்காதது, பெருமை பீத்துறதுன்னு இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க. ரைட். ஸோ, அதனால எனக்குமே அந்த மாரி விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு ஒரு விஷயமா எனக்குமே தொத்திக்கிட்டே இருந்துச்சு. திங் எனக்கு சின்ன விஷயம் பண்ணா கூட அது வந்து பெரிய ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணி பெருமையா பேசிக்கிற மாரி அந்த மாரியான ஒரு ஆள் நானு. பட் நான் என்ன எப்போ ரொம்ப ரொம்ப ஹார்டா புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது எனக்கு ஒரு கன்டென்ட், ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுத முடியும் அப்படின்னா, இல்ல நம்மளால 2 ஸ்கிரிப்ட் எழுத முடியும். என்னைக்கு நான் என்ன புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனோ, என்னைக்கு இல்ல ஒரு ரெப் தான் போடுறேன் அப்படின்னா, இல்ல இன்னொரு ரெப் எக்ஸ்ட்ராவா போடலாம்னு சொல்லி நான் என்னைக்கு போட ஆரம்பிக்கிறேனோ,
என்னைக்கு நான் வந்து ஜிம்லேருந்து இல்ல நம்ம பாக்ஸிங் கிளாஸ் போலாங்கிற முடிவெடுக்க ஆரம்பிக்கிறேனோ, என்னைக்கு நான் வந்து ஹேர் இருந்தா தான் அழகுங்கிறத விட்டுப்புட்டு, இல்ல நமக்கு ஹேர் இல்லனாலும் நம்மளோட வொர்க் தான் நம்மள பத்தி யாருன்னு சொல்லும்னு நான் நெனைக்கிறேனோ, இப்படி எல்லாமே நான் வந்து ஆல்டர்னேட்டா பண்ண, என்ன நான் புஷ் பண்ண, என்ன நான் ஒரு வித்தியாசமான பையனா பாக்க, என் லைஃப்ல நான் பயங்கரமான சேஞ்சஸ நான் வந்து பார்த்தேன். என்னோட லைஃப்ல பயங்கரமான சேஞ்சஸ நான் ஃபேஸ் பண்ணேன். இது எனக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ புதுசாவே குடுத்துச்சு ஆக்சுவலி. த திங் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா, கம்ஃபோர்ட் ஜோன். எனக்கு வந்து கம்ஃபோர்ட்டா இருக்கிறது தான் வந்து பயம். ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு ஹார்ட் வொர்க் பண்றதுக்கு பயம் ஆக்சுவலி. யூ சீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க ஹார்ட் வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, பசங்களுக்கு வந்து ஹார்ட் வொர்க் பண்றதுக்கு பயம். இங்க பிரஷர், அங்க பிரஷர், இங்க இப்படி பண்றாங்க, அங்க அப்படி பண்றாங்க. ஆ நான் அதுக்காக தான் என்னோட கேம் விளையாடுறேன். நான் அதுக்காக தான் படம் பார்க்குறேன். என்னோட பிரஷர போக்கணுங்கிறதுக்காக தான். பட் ஆனா, அந்த பிரஷர் குடுக்குறதே இதெல்லாம் தான்ங்கிறது அவங்களுக்கு ப்ராபப்ளி தெரியறதே கிடையாது. ரைட். இது நெறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க. என்னங்க இதெல்லாம் வந்து தப்புங்க. இதெல்லாம் இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நீ ஹார்ட் வொர்க் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க புரோகிராம் பண்ணப்பட்டிருக்க. சும்மா வந்து இல்ல நீ வந்து சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காகலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ரைட். ஹார்ட் வொர்க் பண்ணு. உன்னோட லைஃப் நீ வாழ போறது ஒரே ஒரு தடவ தான். அப்போ நீ அந்த அளவுக்கு நீ வந்து ஹார்ட் வொர்க் பண்ணி பாரு. உன்னோட வொர்க்ல, உன்னோட கரியர்ல, உனக்கு தேவையான ஒரு விஷயத்துல. தேவையில்லாத விஷயத்துல நீ யாருக்காகவும் போய் ஹார்ட் வொர்க் பண்ணாத. உனக்காக நீ ஹார்ட் வொர்க் பண்ணுன்னு நான் சொல்றேன். புஷ் யுவர் செல்ஃப் உன்ன நீ புஷ் பண்ணு. உன்னோட பொட்டன்ஷியல் வந்து 40% தான் அப்படின்னா, 40%லயே நிப்பாட்டணும்னு நினைக்காத. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஒரு விஷயம் பண்றேன். இன்னொரு ஒரு விஷயம் பண்றேன். ஒரு விஷயம் பண்றேன். இப்படி உன்னோட விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இரு. பெருசு பெருசா நீ பண்ணிக்கிட்டே இரு. ஆக்சுவலி என்ன ஆகும் உன்ன நீ புஷ் பண்ண உனக்கு புது பேஸ் லைன் உனக்கு கிரியேட் ஆகும். அந்த புது பேஸ் லைன் என்ன பண்ணும்னா, நீ பண்ற ஹார்டான விஷயங்களுக்கு உன்ன புரோகிராம் பண்ண வச்சுரும். தென் நீ வந்து என்ன ஒரு ஹார்டான விஷயம் பண்ணாலும் உனக்கு அது எப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உனக்கு. ஆனா, ஆனா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உனக்கு மென்டல் ஹெல்த் அழிவாங்கும். நீ வந்து என்ன சொல்றது? அந்த பர்ன் அவுட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. பர்ன் அவுட் ஸ்டேஜ் இன் த சென்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், டிப்ரஸ்டா இருக்கும். ஆனா ஏன், எதனாலன்னு உனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து பர்ன் அவுட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்ன் அவுட் ஸ்டேஜ்க்கு நீங்க போவீங்க. பிகாஸ் நானுமே அந்த பர்ன் அவுட் ஸ்டேஜ்க்கு போயிருக்கேன். தென் அதுலேருந்து வெளிய வரும்போது எனக்கு புதுசான ஒரு ஐடென்டிட்டி ஒண்ணு கிரியேட் ஆச்சு. தென் என்னோட பர்ன் அவுட் ஸ்டேஜ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ த திங் என்ன அப்டின்னா, நீங்க உங்கள என்னைக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஹையா புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு உங்கள அதிகமா புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ, அன்னைக்கு நீங்க உங்களோட பொட்டன்ஷியல பார்க்க முடியும். எப்பவுமே நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கம்மியான பொட்டன்ஷியல யூஸ் பண்ணிட்டு, வாவ்! நான் பண்ணிட்டேன் அப்டிங்கிறோம். ஆனா, நீங்க எப்பவுமே உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல யூஸ் பண்றதே கிடையாது. த திங் என்னன்னா, நான் உங்க சைட். ஸோ, அதனால நான் சொல்றேன், உங்களோட பொட்டன்ஷியல் வந்து 100%க்கு நீங்க ஒர்த்தியான ஒரு ஆள். ஆனா, நம்ம வந்து பொட்டன்ஷியல ஜஸ்ட் ஜஸ்ட் 40% மட்டுமே யூஸ் பண்றோம். அதுல கிடைக்கிற சக்சஸ வச்சுட்டு, பாத்தியா சக்சஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அது ரியல் சக்சஸ் கிடையாது. உனக்கு அத விட இன்னும் அதிகமான டேலண்ட் இருக்கு. உனக்கு இன்னும் அத விட அதிகமான ஸ்கில் இருக்கு. உனக்கு இன்னும் அத விட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா, நீ யூஸ் பண்ண மாட்ற அத. ஜஸ்ட் உன்ன ஹார்டா புஷ் பண்ணு. தப்பே கிடையாது. நல்லா ஹார்ட் பண்ணு. நல்லா நீ வந்து மென்டலி ஃபிட் ஆவ. எல்லா விஷயத்திலயுமே நீ ரொம்ப ஹார்டா நடந்துக்க உன்கிட்ட. உனக்கு நீயே மாஸ்டரா இரு. உன் மைண்ட நீ மாஸ்டர் பண்ண ஆரம்பி. உன்னோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நீ பாரு. நீ வந்து அதுக்கப்புறம் பாரேன், உன் லைஃப்ல எவ்ளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தா கூட, நீ பெருசா ஃபீல் பண்ணவே மாட்ட. என் லைஃப்ல ஆமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்சனலான ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்க நான் சந்திச்சேன் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனாலும், என்னால அத ஃபேஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் உட்கார்ந்து என்னோட வொர்க்க நான் பண்ணிட்டு இருக்கேன். மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்ம ஹார்டா புஷ் பண்ணா மட்டும் தான் அது நடக்கும். சும்மா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லா யூடியூபர்ஸும் சொல்ற மாரி, உன்கிட்ட நீ ஹார்டா நடந்துக்காத அப்டின்னா, உனக்கு அப்டி நீ நடந்துக்கிட்டன்னா, உனக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இஷ்யூஸ், மென்டலி நீ ஃபிட்டா இருக்க மாட்ட. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா கிரியேட் ஆகும். நீ ஹார்டா புஷ் பண்றனால மேபி அந்த டைம்ல உனக்கு அது ஹார்டா இருக்கிற மாரி இருக்கலாம். உனக்கு மென்டலி நீ உன்ன வந்து ரொம்ப ஹார்டா ட்ரீட் பண்ற மாரி இருக்கலாம். ஆனா லிட்டரலா அது உண்ம கிடையாது. அது உனக்கு சந்தோஷத்த குடுக்கும். என்னைக்கு ஒரு நாள் நீ வந்து பயங்கர டிசிப்ளினா இருக்கியோ, அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷம், அடுத்த நாள் நீ டிசிப்ளினா இல்லாதபோது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ டிசிப்ளினா இருந்து ஒரு ஹார்டான ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க உனக்கு ஒரு சந்தோஷம் பயங்கரமா கிரியேட் ஆகும். ஆனா, நீ டிசிப்ளினா இல்லாம ஒரு விஷயம் நீ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அந்த நிமிஷம் உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீ பயங்கரமான ரெக்ரெட் பண்ணுவ.
நெறையா பேரு லிட்டரலா சொல்றேன். சும்மா உட்காந்து மத்தவன் வந்து இப்படி, இவன் அப்படி, இப்படி பேசுறவன்லாம் பாரேன். எதையாவது ஒரு விஷயத்துக்கு உட்காந்து ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு, சோகமா உட்காந்துக்கிட்டு, தலைய தொங்க போட்டுக்கிட்டு, வாழ்க்கையே இப்படிதான், இதுவே அப்படிதான். வெளிய மேபி அவன் வந்து என்ஜாய் பண்ற மாரி காட்டிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவன் பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து உண்ம நிலவரம் என்னன்னு தெரியாது. அவன் அவன் லைஃப்ப அவன் இம்ப்ரூவ் பண்ண மாட்டான். அடுத்தவன் மேல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, அடுத்தவன் என்ன பண்றான்? ஏது பண்றான்? அவன இப்படி என்ன குறை சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? இப்படியே அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட அடுத்தவன் அவன மேலேயே யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ த திங் ஒண்ணு நீ ஹார்டா ட்ரீட் பண்ணு. நீ வந்து மத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணாத. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரீட் யுவர் செல்ஃப் ஹார்ட். உன்ன புஷ் பண்ணு. ஹார்டா புஷ் பண்ணு. ஓகே உன்னால வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுமா? இல்ல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றேனே பரவால்ல. என்ன ஆனாலும் பரவால்லன்னு சொல்லி ட்ரை பண்ணு. வலிச்சாலும் பரவால்ல பண்றேன். என்ன ஆனாலும் பரவால்ல பண்றேன்னு அந்த ஒண்ண நீ புஷ் பண்ண, புஷ் பண்ண, புஷ் பண்ண, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆவ. புதுசா ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவ. உன்ன நீ சூப்பரான ஒரு ஹீரோவா பாப்ப. உன்னால முடியாத விஷயங்கிறது கிடையாது. நீ உட்கார்ந்து படிச்சன்னா, உன்னால எல்லா ஸ்கில்லுமே கத்துக்க முடியும். நீ உட்கார்ந்து அதுக்கு ஹார்ட் வொர்க் பண்ணனா, உன்னால எல்லா விஷயமே பண்ண முடியும். த திங் யார் உன்ன ஹோல்ட் பண்றான்னா, எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு, இதெல்லாம் நீ பண்ணா மட்டும் தான் உன்னால இப்படி இருக்க முடியும். நீ இங்கேருந்து வந்தா தான் உன்னால இதெல்லாம் அப்படி கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மென்டாலிட்டி, என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு விஷயத்துக்காக ஒரு 1 வருஷம் உட்கார்ந்து ஹார்ட் வொர்க் பண்ணேன்னா, என்னால அந்த விஷயத்த பண்ண முடியும்ங்கிறது தான். அது எதுவா வேணா இருக்கலாம். இந்த ஒரு மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து குரோத் மைண்ட் செட்ல இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கோம்னு அர்த்தம். இவ்வளோதான் என்னோட கெப்பாசிட்டி. இவ்வளோதான் என்னால முடியும். நான் வந்து இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன். அதனால எனக்கு இதுதான் இருக்கும். இந்த டிகிரி தான் நான் முடிச்சிருக்கேன். அதனால இதெல்லாம் என்னால படிக்க முடியாது. கிடையாது. நீ ஹார்ட் வொர்க் பண்ணுனா, கண்டிப்பா உன்னால எல்லா விஷயத்திலுமே வந்து முன்னுக்கு வர முடியும். சும்மா இந்த லூசர்ஸோட பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த ஃபில்த்தியான பீப்பிள் இல்ல வந்து ஒர்த்தே இல்லாத பீப்பிளோட பேச்ச கேட்டுட்டு, நீ வந்து உட்கார்ந்துட்டு, உன்னோட பொட்டன்ஷியல நீ பார்க்காம இருக்காத. வீட்ல சொல்லுவாங்க உங்க அம்மா, "தம்பி இவ்ளோ உன்ன ஹார்டா புஷ் பண்ணிக்காதன்னு." பட் வேணாம். ஹார்டா புஷ் பண்ணு. உன்னைய ஹார்டா புஷ் பண்ணு. உன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லுவாங்க, "வேணாம் இது ரொம்ப நீ இவ்ளோ தான் உன்ன நீ கஷ்டப்படுத்திக்காத." கஷ்டப்படுத்திக்கோ. லைஃப் தர சஃபரிங்ஸ விட நீயா எடுத்துக்கிற சஃபரிங்ஸ் உனக்கு வந்து நல்லது தான். மேபி லைஃப் குடுத்துச்சுன்னா, அத உன்னால தாங்கிக்க முடியாது. ரைட்? ஸோ நான் பெர்சனலா ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். டிசிப்ளின், மென்டல் ஹெல்த், மைண்ட் செட் அண்ட் இன்செக்யூரிட்டீஸ், பேட் அடிக்ஷன். இந்த மாரியான 5 விஷயங்கள்லேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் வெளிய வரதுக்கு. எனக்கு கீழ நெறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கீழ லிங்க் இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் நீங்க அங்க வாங்க நம்ம பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.